தாட் தனியாக திங்கிங் தனியாக எடுக்க முடியல. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரியே தான் இருக்கு. இல்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது திங்கிங் தாட்டெல்லாம் நீங்கள் அது மைண்ட் பண்ணது, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போடணும். மொத்தமாகவே ஃப்ரீயாக விட்டுருங்க, எப்படி வேணாலும் இருந்துட்டு போடணும்னு விட்டுருங்க. இந்த செயல்களை எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் எடுத்துக்கணும். உங்களுக்கு வேலை வந்து செயலில் மட்டும்தான். உங்கள் தாட்டை வந்து எது தாட்டை இந்த திங்கிங் எல்லாம் பிரித்து பார்க்கணுங்கலாம் அவசியம் இல்லை. ரெண்டையுமே சேர்த்து மொத்தமாக நேச்சுரல் இயற்கைன்ட்டு எடுத்துக்கிறது. உங்கள் வேலை கவனம்னா செயல் மட்டும். செயல்களை எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எதை நாம இப்போவே நாம செய்யலாம், எது நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எது சிக்கலாக இருக்குது. அந்த சிக்கலான போதே டோட்டல் மைண்ட் பார்த்து அவங்க விட்டுருங்க. எது நல்லா செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நன்றி. ஏன் மறுபடியும் ஒரு கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் மனசு பாரமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சில நேரங்களுக்கு வித்தவுட் ரீசன் வந்து மூச்சு விடுறதே ஒரு மாதிரி ஹார்டாக விடுற மாதிரியே ஒரு ஃபீலிங். பட் என்ன பிரீத்திங் ட்ரபிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. அப்போ நினைவுகளும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த நினைவுகளும் கிடையாது. அதாவது எப்படின்னா சில தாட்டுகள், நிறைய தாட்டுகள் வந்து எல்லாமே மின்னல் விதத்தில் கிராஸ் பண்ணிட்டு போகும். கிராஸ் பண்ணி போகும்பொழுது இங்கே ஏதோ ஒரு சலனத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். அது எங்கே இருந்து எது கனெக்ட் ஆகி எப்படி ரியாக்ஷன் ஆகிங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. மொத்தத்தில் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அகத்தோட சேர்த்துக்கிடுங்க. செயல் கிடையாது, அகம் தான். அகத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுடுங்க. எல்லாமே கரெக்டு தான், எல்லாம் உதவிக்கு தான் வந்துருக்கிட்டு நீங்கள் ஒரு முத்திரை குத்திருங்க. எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே சரியாக தான் இயங்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி விட்டுருங்க. அது சரி பண்ணுற வேலையை நீங்கள் பார்க்காதுங்க. இது சரி பண்ணி நார்மலுக்கு வரணுங்கிற முயற்சி எடுக்காது. உயர்ந்துட்டு போடுன்னு விட்டுருங்க, தன்னாலே சரி. நன்றியா. நம்ம இதை கடைசி கேள்வி வச்சுக்கிறோம். இப்போ நார்மலாக நம்மள மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் அட்டன் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி பாதிச்சவங்க, சப்போஸ் மனதளவில் பாதிச்சவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த இதுலேருந்து வெளியே வர முடியுங்க? அந்த மருந்து மாத்திரை இல்லை, அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஒரு சில தியானங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த தியானம் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம தியானம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் செய்யணும். மனசுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறது ஒரு ஐடியா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை போய் நம்ம இப்போ உதாரணமாக நம்ம நல்ல வெயிலில் போகிறோம்னு சொன்னால் தூரத்தில் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் காரில் கூட போயிட்டு இருக்கும்பொழுதும் ரோட்டில் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். நல்ல வெயில், மழையே பெய்யல, தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். கிட்ட போய் பார்த்தோன்னா தண்ணி காணாமல் போயிடும். இப்போ காணல் நீருக்கு தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு பழையபடியே இதே மாதிரி வந்து சொன்னால் அப்படிலாம் தெரியும், இது ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக போகணும் இல்லையா? இதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு நம்ம மனசை பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கிறது. தான் இருக்கும், இது தன்னாலே சரியாயிடும், ஒன்றும் வேலை இல்லை.